தனது கணவரை காணவில்லை என்று கூறி பிரபல பாடலாசிரியர் தாமரை சென்னையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தியாகுவும் தாமும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவதாக பாடலாசிரியர் தாமரை கூறி வருகிறார். ஒரு மாதத்திற்கு முன்னர் வீட்டை விட்டு சென்ற தியாகு இன்னும் வீடு திரும்பவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சென்னை சூளைமேட்டில் உள்ள அவரது அலுவலகம் முன்பாக அவர் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தம்முடன் வாழ வருமாறு தியாகுவை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எல்லா பிரச்சனைக்கும் ரெண்டு தீர்வு இருக்கு. சட்டப்படியான தீர்வு ஒன்று, சமூகப்படியான தீர்வு ஒன்று, ரெண்டு தீர்வு இருக்கு. எங்கிட்ட கேட்கணும்ல உனக்கு என்ன மாதிரியான தீர்வு வேணும்னுட்டு. இவர் பெண்ணியம் பேசுறாரு, பெண்ணுரிமை பேசுறாரு, பெரியாரியம் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு, அறம் பேசுறாரு, நீதி எல்லாம் பேசுறாரு. அப்புறம் போய் சட்டத்தில் போய் ஏன் ஒழிஞ்சுக்கிறாரு? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சட்டத்தின் முன்னாடி எப்படி ஒழியலான்னு நான் கேட்குறேன். அப்போது அவர் சட்டத்தின்படி தான் தீர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா இனிமேல் அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்டத்தை நாடுவாராம். நான் அவரை தேடி வந்திருக்கேன். வீட்டை விட்டு அவர் ஓடினதை ஏற்க முடியாது. எப்படி வீட்டை விட்டு வெளியில் போனாரோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடணும். பகிரங்கமாக என்கிட்டையும் குழந்தைகிட்டையும் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு திரும்பணும்.